சின்னமலை சாமி பேசுகிறேன். ஆன்மீக பக்தர்களும் தன்னுடைய சீடர்களும் எங்கிட்ட கேட்குற கேள்வி, சாமி எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அமானுஷ்யம் பிரச்சனைகள் பின்தொடர்ந்துன்னு இருக்குது. இதுக்கு எவ்வளோ பூஜை முறைகளும், எவ்வளோ தாந்திரிக வழிகளும், எவ்வளோ வேண்டுதல் முறைகளும் நாங்கள் நிறையா செஞ்சு பார்த்துட்டோம் சாமி. இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு வழியும் வாய்ப்பையும் நீங்கள் சொல்லுங்கள் சாமி. அதுக்கு உண்டான தீர்வு என்னன்றதை எங்களுக்கு வழிவகுத்து கொடுங்க சாமி அப்படின்னக்கூடிய ஒரு சூழலை தான் நீங்கள் முன் வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய கேள்விக்கு உண்டான பதிலும் மிக ஒரு சிறப்பான ஒரு பதிலாகவும் இருக்கும். இது நல்ல ஒரு வழியாகவும் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம மனுஷனாக பிறந்துட்டாலுமே நம்மளை ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் ஏதாச்சும் ஒரு பேய் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டு தான் வந்துன்னு இருக்கும். ஏன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுக்கு நம்ம செஞ்ச கர்ம வினைகள்னால, அந்த கர்மத்தினால் ஏற்பட்ட ஒரு வினையினால், உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு நீ நல்ல விஷயமே செஞ்சாலும் அதை அவன் தப்பான கருத்தில் கொண்டு, தப்பான நினைவை கொண்டு, தப்பான ஒரு எண்ணத்தில் அவன் உயிரிழக்கும் தருவாயில் அவனுடைய மன வைராக்கியம், அவனால் தான் நம்ம சாவறோம், இவனால் தான் நம்ம உயிர் பிரியுது, இவன் நம்மளுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னக்கூடிய ஒரு எண்ணத்தில் அவனுடைய உயிர் பிரியுது. அப்படின்னா தாத்தாவாக இருக்கலாம், தந்தையாவாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், கடன் கொடுத்தவனாக இருக்கலாம், கடன் வாங்கினவனாக இருக்கலாம், இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான தருணத்தில் ஒரு உயிர் நம்ம மேலே ஒரு வெறுப்பில் பிரியுது அப்படின்னா, அந்த ஆன்மா என்னக்கூடிய அந்த ஆத்மா பார்த்திங்கன்னா, அது உயிர் விட்டதுலேருந்து அதனுடைய பின்தொடர்ச்சி, அதனுடைய தாக்கம் என்பது நம்மளுக்கு பரிபூரணமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அப்போ எல்லாத்துக்கும் நீதி சொல்லக்கூடிய ஒரு தெய்வங்கள்ன்றது உண்டு. அப்போ அந்த குளிகன் என்னக்கூடிய அந்த நீதி அரசனுடைய நீதி அரசன் அப்படி என்னக்கூடிய அந்த குளிகன் என்பவர் நம்மளை வழிவகுத்து கொடுத்துறாரு. இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆன்மா இவன் பின்னாடி இருந்து இவன் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை செஞ்சு சித்திரவதை கொடுத்தானோ அதே கான்செப்டு தான். அதே கான்செப்ட் தான். நீ அவனுக்கு சொத்து கொடுக்காத என்னக்கூடிய ஒரு ஏக்கத்தில், ஒரு மன உளைச்சல்னால் அவன் இறந்துருந்தா, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் போக விடாத அளவில், வாழ்க்கையில் பந்த பாசம் இல்லாத அளவில், அப்போ கை கால் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை, சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத போகிறது, வேலை இருந்தும் அந்த வேலைக்கு போயிட்டு வர வருமானத்தில் நீ மிச்சம் பிடிச்சி சம்பாரித்து சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிறது, நைட்டு தூங்கும்போது சொப்பனத்தில் நல்ல காட்சியை கொடுத்து, அந்த நல்ல காட்சியினால ஏதோ ஒரு சாமி வர மாதிரி உனக்கு கனவில் இருக்கும். அந்த சாமி உனக்கு நல்ல அருள் செய்கிற மாதிரி இருக்கும். அதை நம்பி உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை எடுத்துக்கின்னு நீ இங்கேருந்து கோயிலுக்குள்ளே வர்றது, அங்கே போய் அந்த கோயிலில் நின்னா அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டோடனே அங்கே உன்னுடைய பிரச்சனை பல மடங்கு அதிகமாக்கி கொடுக்குறது. அப்போ உன்னை ஒரு புஷ் பண்ணி ஒரு ஆசையை காட்டி உன்னை மேலே ஏறி விட்டு கொலையில் குத்தி மறுபடியும் உன்னை கீழே இறக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஆத்மாவும் அந்த பேயாகப்பட்டதும் இதை செஞ்சுக்கின்னு இருக்கும். அப்போ கடைசி வரலும் உன்னை ஒரு வாழ்நாள் முழுக்க உன்னை வளர விடாத, உன்னை சிறுக 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 உன்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கொண்டுக்கின்னு வரும். அதுக்கு ஒரே அடியாக கூட நீ செத்துடலாம். அந்த மாதிரியான ஒரு சித்திரவதையில் நீங்கள் மாட்டிக்கினீங்க, இல்லை மாட்டிக்கின்னு தத்தவழிச்சிக்கின்னு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரணம் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி வெளியே வரலாம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனையில் எனக்கு தெரிஞ்சு 99% மக்கள் இந்த பிரச்சனையில் அந்த பாதிப்பில் இருக்கிறீங்க. அப்போ இதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு குருநாதர் உங்களுக்கு கிடச்சிட்டார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மிக சிறப்பான முறையில் அவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் வழி நடத்தலாம். இல்லை நல்ல ஒரு குருநாதர், சரியான ஒரு குருநாதர் உங்களுக்கு கிடச்சிட்டார் அப்படின்னா, அவருடைய வழிகாட்டல் மூலமாகவும் அவருடைய தொடுக்கலையின் மூலியமாகவும் அவர்கிட்ட
சில பயிற்சி அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலுமோ அந்த பயிற்சி, அந்த தியான பயிற்சியின் மூலியமாகவும் இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் வந்து பாவ விமோச்சனம் விடுதலை கொடுத்து அந்த ஆத்மாவிலேருந்து நீ விடுபட்டு நீயும் உன் குடும்பமும் உன் குழந்தையும் உன்னுடைய உற்றார் உறவினர்களோட சொந்த பந்தம் சொல்வாக்கு செல்வாக்குமா நீ வாழலாம். அப்பேற்பட்ட ஒரு சூழல். அப்போ இப்பேற்பட்ட ஒரு தருணத்தில் நீங்கள் மாட்டிக்கினீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் தியாகம் என்னக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது அவ்வளோ எளிதில் ஒன்று விட்டுடாது. ஒன்றை ஒரு ஸ்டேஜுக்கும் 10 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 15 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 20 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 25 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 30 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 35 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 40 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 45 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 50 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 55 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 60 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 65 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 70 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், 75 வயசில் ஒரு பிரச்சனை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நீ செத்து போயிடுவேன். அந்த பிரச்சனை உன் பிள்ளைக்கு வரும். நீ செய்யக்கூடிய வேலையை நீ சரியான முறையில் செய்யாத விட்டானா அது உன் பிள்ளைக்கு போயிடும். உன் பிள்ளையை விட்டு உன் பேர பிள்ளைக்கு போகும். இந்த பிரச்சனை நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்லை ஒரு ஆத்மா எடுத்துக்கொண்ட ஒரு சபதத்தினால உயிரோடு இருக்கும்போது நீ நல்லதே செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்கு அது தப்பாகி போச்சு, உன்னை பழி வாங்கணும்னக்கூடிய ஒரு வஞ்சத்தில் அந்த ஆத்மா அந்த மனுஷன் நல்லா இருக்கும்போது அவன் இறக்கக்கூடிய தருவாயில் ஒரு சபதத்தை எடுத்துட்டான் அப்படின்னா அந்த ஆத்மா கட்டாயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும். இதை தெய்வம் கேட்குமா கேட்காதா அப்படின்னா அது உன்னுடைய பாவ புண்ணிய கர்மாவை பொறுத்து தான் இருக்குது. உன்னையும் இறைவன் தான் படித்தார், அவனையும் இறைவன், இறந்தவனையும் இறைவன் தான் படித்தார், உன்னையும் அவன் தாய் தப்பு தான் படித்தாங்க, அவனையும் அவன் தாய் தப்பு தான் படித்தான். சரிங்களா? ஒரு கஷ்ட காலத்தை இறைவன் உனக்கு கொடுக்குறாரு, இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்குதுன்னா உன்னை வந்து பக்குவப்படுத்த போகிறாங்க, உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ உன் குலதெய்வம் உனக்கு உதவலை, உன் இஷ்ட தெய்வம் உனக்கு உதவலை, எந்த தெய்வமும் உனக்கு உதவலை அப்படின்னா அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது, உன்னுடைய குலதெய்வம் என்ன சொல்ல வருது, உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ல வருதுன்னா நீயே இறைவனாக இருக்கிற, நீயே தெய்வமாக இருக்கிற, நீயே குருநாதாக இருக்கிற, நீயே ஞானியாக இருக்கிற, நீயே மகனாக இருக்கிற, உனக்குள்ளே எல்லாமே இருக்கிறாங்க. அவனை நீ தட்டி எழுப்பு. அந்த தெய்வத்தை, உனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை நீ தட்டி எழுப்பு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நீ தட்டி எழுப்பு. நீயே தெய்வமாக இருக்கிற, நீயே ஒளியாக இருக்கிற, நீயே ரூபமாக இருக்கிற, உனக்குள்ளே எல்லாமே இருக்குது. அந்த பிரச்சனையை என்னால் சரி பண்ண என்னால் அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியாது, உன்னால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். உனக்கு மட்டும்தான் அது கட்டுப்படும், எங்களால் யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு சக்தியும் யுக்தியும் உனக்குள்ளே இருக்குது, அதை நீ கையாளு அப்படின்றத தான் உனக்கு சொல்ல வராங்க. உனக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை தெய்வத்தினுடைய சக்தியும் ஒன்றுள்ளே இருக்குது, அது உனக்கு மட்டும்தான் கட்டுப்படும். அந்த ஆத்மா உனக்கு மட்டும்தான் கட்டுப்படும். உனக்குள்ளே இருக்க கொடுத்த வெளியே வர வைக்கணுன்றதுனால தான் அந்த ஆத்மா உன்னை பின்தொடர்ந்து வந்துன்னு இருக்குது. இப்பேற்பட்ட நீ நல்லதும் செஞ்சும் ஒரு ஆத்மா உன்னை பழி வாங்கணும், உன்னை அழிக்கணும், உன்னை கெடுக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய ஆத்மா உன்னை பின்தொடர்ந்து உன்னுடைய குடும்பத்தை பழி வாங்குது அப்படின்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையும் உன்னுடைய இறைசக்தியும் உன்னுடைய உடலாகப்பட்ட அந்த தின்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜோதி வடிவத்தை அந்த செயலை நீ வெளியெடுத்து கொண்டான்னு அர்த்தம். அதுக்கு தான் இறைவன் வந்து பார்த்துக்கின்னு கம்முன்னு இருக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றதுனால பார்ப்பன்றதுனால இறைவன் கேட்கல, என் குலதெய்வம் கேட்கல, குலதெய்வம் கேட்கல, எல்லாமே உனக்குள்ளே இருக்குதுப்பா. அதை நீ வெளியே கொண்டாப்பா, அதை வெளியே கொண்டாந்தா தான்ப்பா அது விலைக்கு போகும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்குள்ளே இருந்து வெளியே கொண்டாடணுன்றதுனால தான் அனைத்து தெய்வ தேவதையும் வேடிக்கை பார்த்துக்கின்னு இருக்குது. நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம், நீ என்ன செய்கிறன்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால, நீ என்ன செயல் செய்கிற, என்ன உன்னுடைய முடிவு அப்படின்றத பார்க்கலான்றதுனால தான் நீ இருக்கக்கூடிய கஷ்ட காலத்திலேருந்து உனக்கு உண்டான ஒரு தீர்வை கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த ஆன்மீகவாதிகிட்ட போட்டு, இந்த மாந்திரிகவாதிகிட்ட போட்டு, இந்த குருநாரை பார்க்கறது, அந்த குருநாரை 10 இடங்கள் போயும் உனக்கு ஞானம் பிறக்குதா? அங்கே போய் நீ என்ன பார்த்தா, என்ன உணர்ந்த, எதை வச்சு ஒரு செயலை அந்த இடத்துல நடத்துகிறாங்க, எதை வச்சு ஒரு அமானுஷ சார்ந்த பிரச்சனையை அங்கே தடை பண்ணுறாங்க அப்படின்னு நீ பார்க்கணும். நீ உணர்ன்றதுனால தான் 10 இடத்துக்கு உன்னை கூட்டு போகிறாங்க. சரிங்களா? அங்கே போனால் அவன் திருட்டு பையனாக இருக்கிறான், அங்கே போனால் அவன் அயோக்கிய பையனாக இருக்கிறான், அங்கே போனால் அவன் டுபாகராக இருக்கிறான்னு நீ தவறுதலான ஒரு முடிவு எடுத்துன்னு உன்னை நீ ஏமாற்றிக்காத.
யார் யார் என்னென்ன செயலில் இருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன வழிமுறையை செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து தற்காத்துக்கிறாங்க, உங்களை கவனம் பண்ணுறாங்கன்னு தான் நீ அங்கே போயிட்டு பார்க்கணும். நீ அங்கே போய் 5 கொடுத்த 10 கொடுத்த நீ ஏமாந்துட்டேன்றதுலாம் கிடையாது. அந்த 5 கொடுத்து 10 கொடுத்த அங்கேருந்து நீ என்ன கற்றுக்கணும் வந்த, நீ என்ன பார்த்த, என்ன கற்றுக்கின, என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை தான் நீ பார்த்துக்கணும், நீ புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்பேற்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய நீங்கள் தியாகம் பண்ணணும். நீ ஒருத்தவன் பண்ணுற குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறீங்க, குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்க, குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறீங்கன்னா தன்னை தானே ஒரு மெழுகுவத்தி மாதிரி அர்ப்பணித்து நீ தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணாதான் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வெளியே வரும், உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி ரூபமாகப்பட்டது வெளியே வரும். உன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒளியினுடைய பிரகாசம் மேன்மைப்பட்டு உன்னை பின்தொடரக்கூடிய அந்த ஆத்மாவும் அந்த பேயும் உன்னுடைய ஜோதி வடிவத்தில் அந்த பிரகாசம் ஞான ஒளியை கண்டு தலை தெரித்து ஓடிப்படும். அதன் பிறகு இந்த பயிற்சியின் மூலயமா, இந்த தியானத்தின் மூலயமா என்கிட்ட எடுத்துக்கிறியோ இல்லை பிறர்கிட்ட எடுத்துக்கிறியோ யார்கிட்ட எடுத்துக்கிறியோ, அந்த தியான பயிற்சியின் மூலயமா உன்னுடைய அந்த ஞான பிரகாசம் உன்னுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் ஒளிர 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 நீ செஞ்ச கர்ம விளைகள் எல்லாமே ஓடி போயிடும். நீ செஞ்ச பாவங்கள் எல்லாமே ஓடி போயிடும். நீ செஞ்ச புண்ணியமும் ஓடிடும். இனி நீ செய்ய போகிற தெரியுமா, அந்த புது புண்ணியம் அது மட்டும்தான் அவன் கூட நின்று பேசும், ஒட்டி வரவாடும். இந்த தியானத்தின் மூலயமா நீ செஞ்ச நல்லதும் போயிடும், நீ செஞ்ச கெட்டதும் போயிடும். நீ வெறியும் வெட்ட வெளியாக தான் இருப்ப, ஒரு வெளிச்சமாக மட்டும்தான் இருப்ப, ஒரு ஜோதி பிரகாசமாக மட்டும்தான் இருப்ப. அப்போ நல்லதும் இருக்காது கெட்டதும் இருக்காது உங்ககிட்ட. நீயா மட்டும்தான் இருப்ப, ஒரு வெட்ட வெளியாக தான் இருப்ப. அந்த வெட்ட வெளியிலேருந்து நீ உண்மையை கற்றுக்குவ, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் தீந்துடும், உனக்குள்ளே இருக்கக்கூடிய பேய் போயிடும், உன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய பேயும் போயிடும், உன்னை முன்னேறி வரக்கூடிய நோயும் போயிடும். அப்போ பாரு, உன்னுடைய உடம்பு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்ப. ஒரு பனிப்பிரதேசத்தில் மார்கழி மாத குளிரில் மார்கழி மாத சில்னஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்ப. அப்படி உன்னை யாரும் நெருங்க கூட முடியாது, உன்னை யாரும் டச் கூட பண்ண முடியாது. எந்த விதமான நவகிரகத்தினுடைய தாக்கமோ உன்னைய அணுகாது, உன்னைய சேராது. அப்பேற்பட்ட ஒரு செயல் வடிவத்தில் நீ இருந்து தான் ஒரு விஷயத்தை நீ கையாளுவ. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தியான பயிற்சி தான் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறேன், கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தீட்சையின் மூலயமா கொடுக்க போகிறேன், தொடு உணர்வு மூலயமா கொடுக்க போகிறேன், காற்றின் வடிவமாக நான் கொடுக்க போகிறேன். கொடுத்து காலங்காலமாக நீங்கள் அனுபவிச்சின்னு வரக்கூடிய கஷ்டத்துலேருந்து துன்பத்துலேருந்து உங்களை வெளியே இழுத்தாந்து விட போகிறேன். இப்போ பேய் திருத்துதா, நோய் திருத்துதா, எதுவுமே திருத்தாது, நீ தான் அது எல்லாத்தையுமே திருத்துவ. இது ஒரு சரியான ஒரு கலை தான். அந்த கலை இவ்வளோ நாள் வரலும் உங்களுக்கு மாந்திரிகத்தை எப்படி கையாளணும், தாந்திரிகத்தை எப்படி கையாளணும் அப்படின்னக்கூடிய வழிமுறையை சொல்லி வந்தேன். இனிமே தான் நீங்கள் எப்படி உங்களை கையாளணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. உங்களை நீங்களே எப்படி கையாளணும், நீங்கள் எப்படி கையாளணும். நிறைய பேர் என்னப்பான்னு கேட்டால், வேலை இல்லை சாமி, சும்மா இருக்கிறேன் சாமி, வேலை இல்லை சாமி, எதுவுமே இல்லை சாமி, சும்மா இருக்கிற சாமி அப்படி சொல்கிறாங்க. யார் சொன்னால் உனக்கு வேலை இல்லைன்றது? உனக்கு வேலை இல்லைன்ன விஷயத்தை யார் சொன்னான்? வருஷம் 365 நாளுமே ஒரு நிமிஷத்துக்குமே இறைவன் உனக்கு வேலையை கொடுத்துருக்கிறாரு. நீ வேலை செஞ்சுன்னு இருக்கிற, நீ மூச்சை ஈர்த்து விடுறிய, அது இறைவன் கொடுத்த வேலை. அந்த மூச்சை கவனிக்கக்கூடியது தான் நீ செய்யக்கூடிய வேலை. நீ சும்மா உட்காந்துன்னு இருக்கும்போது எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் இடது பக்கத்தில் வரதா மூச்சு, வலது பக்கத்தில் வருதா மூச்சு அப்படின்னக்கூடியதை நீ சரியான முறையில் கவனிக்கணும். இதுதான் உன் வேலை, இதுதான் நீ செய்கிற வேலை. அப்போ இந்த வேலையும் இந்த செயலையும் நீ செய்யும்போது நீ யாருன்றத நீ தெரிஞ்சுக்க வர, உனக்குள்ளே என்ன இருக்குதுன்றத நீ புரிஞ்சுக்க வர. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் உன்னுடைய உடம்பு செஞ்சுக்கின்னு இருக்குது. அப்பேற்பட்ட புரிதல் தான் உனக்குள்ளே நீ ஏற்பட போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில். அப்போ இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உனக்குள்ளேயே
இறைவன் வந்து பதுக்கி வச்சிருக்கிறாரு. அதை நீ தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் வந்து இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, இதமாரி விஷயங்கள் இதமாரி நுணுக்கங்கள்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்கின்னு புரிஞ்சுக்கின்னு அந்த விஷயத்தை நீ செய்ய ஆரம்பிக்கும்போது நீ யார் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சிக்க ஆரம்பிப்ப, நீ புரிஞ்சிக்க ஆரம்பிப்ப. சரிங்களா? அப்போ உணவு உண்ணாமலே உன்னுடைய உடம்பை நீ ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். உன்னுடைய உடம்பை ஆகாரங்கள் எதுவும் இல்லாதே உன்னுடைய உடம்பை வந்து நல்ல ஒரு எனர்ஜிக்கான முறையில் நீ வச்சுக்கலாம். அப்போ அதுக்கும் இந்த தியானத்தின் மூலயமா பல வழிகள் வந்து உண்டு, பல பயிற்சிகள் வந்து உண்டு. அந்த பயிற்சியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அப்போ சாதம் சாப்பிட்றீங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்க, நான்வெஜ் சாப்பிட்றீங்க, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் உட்கொண்டு உங்கள் தேகத்தை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அப்போ அரிசி எப்படி விளையுதுன்னா, ஒரு இடத்துல பயிர் செய்கிறான், பயிர் செஞ்சு நடவு வைக்கிறாங்க, நடவு வச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மருந்து கிருந்தெல்லாம் போடுறாங்க. ஆனால் 24 மணி நேரமும் அந்த நெல் பயிரெலாம் ஒரு நிழல்லே இருக்க மாட்டானா, இருந்தால் விளைய மாட்டானா, விளையாது. சரிங்களா? அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து வெயிலும் வேணும், மழையும் வேணும், காற்று வேணும். அப்போ இந்த ஆகாய மார்க்கத்திலேருந்து வரக்கூடிய காஸ்டிக் எனர்ஜின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது ஒரு அளவாகவும் மிதமாகவும் கிடைக்கும்போது அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு தான், அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு தான் அது ஃபில்டர் பண்ணி கொடுக்குது இந்த காஸ்டிக் எனர்ஜி அப்படின்றது. அப்போ அதனுடைய வீரியத்தன்மையை கொண்டு தான் இந்த பல பொருள்களை சாப்பிட்டு உங்களுடைய தேகத்தை நீங்கள் நல்ல முறையில் சிறப்பான முறையில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. சரிங்களா? இப்போ உணவை சாப்பிட்டு எனர்ஜிக்காக உள்வாங்கக்கூடிய அந்த காஸ்டிக் எனர்ஜியை நம்ம செய்யக்கூடிய தியான பயிற்சினால் இன்டெரக்டாக வாங்கி உங்களுடைய உடம்புல நீங்கள் சேமித்து வைக்கும்போது உங்களுடைய உடம்பு ஹெல்த்து ஆரோக்கியன்றது அது பல மடங்கு ஒரு வீரியமாக இருக்கும். அப்போ உணவை உட்கொள்ளாமலே ஒரு அளவான உணவை உட்கொண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய நோயும் பெய்யும் விரட்டி அடிச்சுட்டு உங்கள் வாழ்வை சுகபோகமாக வாழலாம். நீ எடுத்துக்கின எனர்ஜியை உன் பிள்ளைக்கு கொடுக்கலாம், உன் பிள்ளைக்கு கொடுத்த எனர்ஜியை உன் பேரனுக்கு கொடுக்கலாம் இந்த கலையின் மூலயமா. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு கலையை தான் உங்களுக்கு கொடுத்து உங்களை நல்ல முறையாக நான் மேன்மைப்படுத்தி உங்களை நல்வழி காட்ட போகிறேன். கூடிய சீக்கிரம் அந்த பயிற்சிக்கு உண்டான ஒரு தேதியை நான் அறிவிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த பயிற்சியில் கலந்துக்கலான்னா கட்டாயமாக கலந்துக்குங்க. என்னுடைய நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு டேட் அப்படின்றத நான் கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பயிற்சியில் கலந்துக்கின்னு உங்களுடைய கர்ம வினைகளை நீங்கள் தீர்த்துக்குங்க. உங்களை பின்னோக்கி வர பேயும் நீங்கள் தவிர்த்தெரிஞ்சிங்க, உங்களை முன்னோக்கி வர நோயும் நீங்கள் தவிர்த்தெரிச்சிக்கின்னு உங்கள் வாழ்க்கையில் மிதமான ஒரு வாழ்க்கையை கொண்டு மன நிம்மதியோடு உங்களுடைய வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இறை சார்ந்த ஒரு வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அற்புதமான ஒரு தகவலை நான் சொல்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.